தலவாக்கலை நகரில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது ஜீப் மோதிய விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் மரணத்திற்கு கடும் நீதி கோரி நேற்று தலவாக்கலை நகரில் பெரும் போராட்டம் நடைபெற்றது. விபத்தில் பலத்த காயமடைந்து நுவரேலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தலவாக்கலையைச் சேர்ந்த 28 வயது செல்வநாதன் புஷ்பகுமார் என்பவர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார். கடந்த தீபாவளி தினத்தன்று இரவு தலவாக்கலை பேருந்து தரிப்பிடம் அருகில் பிரதான வீதியில் புஷ்பகுமார் உட்பட இளைஞர்கள் சிலர் பட்டாசு கொளுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த ஜீப் ஒன்று எதிர்பாராத விதமாக அவர்கள் மீது மோதியது. இதில் புஷ்பகுமார் உட்பட 2 காயமடைந்தனர். படுகாயமடைந்த புஷ்பகுமார் லெந்திலை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரேலியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஜீப் சாரதி நுவரேலியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். உயிரிழந்த இளைஞரின் சடலம் நுவரேலியாவிலிருந்து அவரது சொந்த ஊருக்கு ஆட்டோக்கள் அணிவகுத்து வர ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. சடலம் தலவாக்கலை நகரை வந்தடைந்ததும் குடும்ப உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய சாரதிக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போராட்டத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்ட சாரதிக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசால் உறுதியளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். உயிரிழந்த இளைஞரின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற உள்ளன. தீபாவளிக்கு முதல் நாள் அந்த தலாக்குள்ள டவுன்ல பட்டாசு வெடிக்க போற நேரத்துல ரோட்டில் வச்சுன்னா அந்த லொரி கொண்டு வந்து அவரை மோதி இவரை ஆக்சிடென்ட் படுது. அதுக்கு பிற்பாடு அந்த லொரிக்காரன் போயிட்டு அவரா போனானா இல்லை போலீஸில் அரெஸ்ட் பண்ணாங்கிற கதை எங்களுக்கு தெரியாது. அவரை 3 நாளுக்குள்ள அவர் ஆள் வெளியில் வந்துட்டார். அப்புறம் என்ன முறையில் வெளியே வந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. அப்புறம் கேட்டால் சொல்ல ரிமாண்டில் தான் வந்தேன். இப்போ சாதாரண ஒரு அடிப்படை கேஸு கூட 14 நாள் எங்கடா மகனுக்கு நடந்திருக்கு, எங்கட பெரிய மகனுக்கு நடந்திருக்கு. 7 நாள் சும்மா அடிப்படை கேஸுக்கு பதிலைக்கு அனுப்புனாங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்கு இங்கேயே வச்சிருந்து எப்போ கொடுக்குறாங்க? இது என்ன முறை அப்படின்னு போடலை. ஒரு சாதாரண ஒரு இவ்வளோ சீரியஸ் கேஸ் ஐசியூல இருக்கிற நேரத்தில் அப்போ அவங்களுக்கு என்ன முறையில் அவருக்கு எப்போ கொடுத்தாங்க, என்ன முறையில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அது எங்களுக்கு தெரியாது. எப்போ என்ன முறையில் எங்களுக்கு சரியான முறையில் அவருக்கு இதுக்குள்ள தண்டனை கிடைச்சா அப்படிங்கிறது தெரியாது.